அதிநவீன தகவல் தொழில்நுட்பத்தில் ஜப்பானுடன் இணைந்து இந்தியா புரட்சி முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத் துறையில் ஒத்துழைப்பிற்காக இந்தியா ஜப்பான் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தகவல் தொடர்பு தொழில்நுட்பத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா மற்றும் ஜப்பான் சமீபத்தில் கையெழுத்திட்டன. மத்திய தகவல் தொடர்பு, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் ஜப்பான் உள்நாட்டு விவகாரங்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சர் தகேடா ரயோட்டா ஆகியோரிடையே காணொலி கூட்டம் மூலம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த சிறப்பு ஒப்பந்தம் மூலம் 5G தொழில்நுட்பங்கள், தொலை தொடர்பு பாதுகாப்பு, இந்திய தீவுகளுக்கு கடலுக்கு அடியில் கண்ணாடி இழையமைப்பு, அலைக்கற்றை மேலாண்மை, ஸ்மார்ட் நகரங்கள், இணைப்பு இல்லாத பகுதிகளில் அதிவேக அகண்ட அலைவரிசை, பேரிடர் மேலாண்மை மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்திய அரசின் தொலை தொடர்பு துறையும் ஜப்பான் அரசின் தகவல் தொடர்பு துறையும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும். அமைச்சகங்கள் அளவிலான ஒத்துழைப்பை தவிர C-DOT மற்றும் ITI லிமிடெட் போன்ற இந்திய அரசு நிறுவனங்களும் தங்களது ஜப்பானிய பங்குதாரர்களோடு இணைந்து இந்த ஒத்துழைப்பில் பங்கேற்கும் என கூறப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்து நிகழ்ச்சியில் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பேசுகையில், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை கடலுக்கு அடியிலான நீர்மூழ்கி கப்பல் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலம் குறித்த நேரத்தில் இணைத்தது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பிற்கு ஒரு நல்ல உதாரணம் என்றார். ஜப்பானிய எலக்ட்ரானிக்ஸ் துறை இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களின் நன்மைகளை பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் ஜப்பானிய அமைச்சர் தகேடா ரியோட்டா மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் முதலீடுகளுக்கு ஜப்பான் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் வெளிப்படுத்தினார். இதன் மூலம் தகவல் தொழில்நுட்பத் துறையில் அதிநவீன பயன்பாட்டில் இந்தியா முன்னேறிய உலக நாடுகளுக்கு இணையாக விரைவில் திகழும் என்றும் அவர் கூறினார்.